ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நாம் கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 800 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே இதில் எடுத்து நல்லா வறுக்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் கண்டினியூஸாக நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கிறேன். நல்லா வறுப்பட்டுடுச்சு அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்தாச்சு, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்த பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இனி இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு நான் இதில் 10 ஏலக்காய் சேர்க்குறேன். அப்போ தான் முந்திரி கொத்தோட மனம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக நான் மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பவுடர் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப நல்ல பவுடராக அரைத்திடாமல் இதே போல் நல்ல குறப்பாக அரைத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முந்திரி கொத்து சூப்பராக வரும். நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுக்கிறேன். எல்லா பாசிப்பருப்பையும் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 1.5 கப் துருவிய தேங்காய் சேர்க்குறேன். இது தேங்காயை நல்லா வறுத்துடலாம். தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பாசிப்பருப்பில் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காயில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. அதே போல் தேங்காயும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இந்த அளவு வந்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பவுடரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்க்குறேன். சுக்கு பவுடர் மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த முந்திரி கொத்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் கேரளா சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். எந்த பண்டிகை காலம் வந்தாலும் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பண்டிகை காலத்துலலாம் கிலோ கணக்கில் இந்த முந்திரி கொத்தை செஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுடுவாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான பாகை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 600 கிராம் வெல்லம் எடுக்கிறேன். வெல்லத்தை பொடித்து எடுத்து இதில் சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சிடும். இது கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்தா போதும். 800 கிராம் பாசிப்பருப்புக்கு 600 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைனா பாகு பொங்கிடும். வெள்ளைப்பாகு ஒரு சிறு கம்பிப்பதம் அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பவுடர் கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை நல்லா சூடாகவே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். நம்ம சூடான வெள்ளைப்பாகை தான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆறிய பிறகு பாகு கெட்டி ஆகிடும். அதனால நல்லா கொதிக்கிற சூடில் இருக்கிற நேரமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிய பிறகு நம்ம இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக உருட்டிடாமல் ரொம்ப சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லா மாவுலையும் இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். கையில் நெய் தடவி செய்கிறதுனால இது கையில் ஒட்டாது. எல்லா மாவுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த உருண்டை எல்லாத்தையுமே 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிற நேரம் உருண்டை உடையாமல் வரும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம முந்திரி கொத்துக்கு வெளியில் உள்ள கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். வறுத்த பச்சரிசியாக எடுத்துக்கோங்க, இல்லைனா இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் மைதா சேர்க்குறேன். மைதா ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்போ தான் முந்திரி கொத்தோட வெளியில் உள்ள லேயர் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு, கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். ரொம்ப கெட்டியாக கலக்கிடாமல் இதே போல் கொஞ்சம் தண்ணீராக கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி கொத்து வெளியில் உள்ள கோட்டிங்க்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் 5-6 உருண்டையாக நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். கொத்து கொத்தாக பொரிச்சு எடுக்கிறது தான் இந்த முந்திரி கொத்தோட ஸ்பெஷாலிட்டியே. 5 இல்லைனா 6 உருண்டை எடுத்து ஒரே நேரத்தில் கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரே நேரத்தில் 2-3 கொத்து கூட நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் எல்லா முந்திரி கொத்தையும் அந்த மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.